ஹாய் ஹலோ வணக்கம். டுடே வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஹேருக்கானது வந்துட்டு நான் நிறைய டிப்ஸஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். இப்போ வந்துட்டு ஹேர்லேயே வந்துட்டு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளை கருவேப்பிலை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கருவேப்பிலையில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் ஹேர் பேக்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஹேர் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் எப்படி நம்ம சுமூகமான முறையில் ஈஸியாக நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நான் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸஸும் ஒரு டிப்ஸ் தான். என்ன அப்படின்னாக்கா, அதாவது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான் கருவேப்பிலை. வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லைங்களா. கருவேப்பிலை ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்மளோட ஹேரில் வந்துட்டு நல்லா கருப்பாகவும் இருக்கும், தென் வந்துட்டு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் போய் ஹேர் க்ரோத்தாகவும் அழகாக சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை நம்மளோட தலைக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளோட குளிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக கருவேப்பிலை யூஸ் பண்ணலாம். இது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒன்றுமே நிறையலாம் இதுக்கு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட தலையில் வந்துட்டு எண்ணெய் பசை இருக்கணும். அதாவது கோகனட் ஆயில் வந்து நிறைய எல்லாமே கோகனட் ஆயில் தான் தேய்ப்போம் இல்லைங்களா. கோகனட் ஆயிலே நிறைய ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் எந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கோகனட் ஆயில் வந்து நம்ம தலையில் வந்து நல்லா மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா கருவேப்பிலை நீங்கள் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி தண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா. அதாவது அரிசி நம்மளுக்கு எந்த அரிசி அப்படின்லாம் தேவையில்லை, ஏதாவது ஒரு அரிசி, நம்ம சமைக்கிற அரிசியை கூட ஓகே. அதில் இருக்கக்கூடிய அரிசி கழுநீர் தண்ணி வந்துட்டு நம்ம லைட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற தண்ணி கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த தண்ணி ப்ளஸ் வந்துட்டு அந்த கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு நல்லா மிக்ஸிலாம் அடித்து வச்சிடணும். அரைச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது நல்லா கலரிஷாக இருக்கும் இல்லைங்களா. இது இப்படிலாம் நான் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கருவேப்பிலை நல்லா காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையன்றப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு இந்த தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே கலக்கி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இது கொஞ்சம் ஈஸியான வழியாக தான் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி பொடி வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட தலையில் எண்ணெய் பசை இருந்தது அப்படின்னா இதுக்கப்புறமா தான் இந்த பொடியில் வந்துட்டு நம்ம அந்த தண்ணியை ஊற்றி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்மளோட தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour மட்டும் வச்சுருந்து நீங்கள் வாஷ் பண்ணினீங்க அப்படின்னாக்கா உங்களோட தலையில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் உங்களோட ஹேர் வந்துட்டு சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத்தாகவே இருக்கும். உங்களுக்கு லென்த்தாக வரணும் அப்படின்னீங்களா நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி கண்டிப்பாக உங்களோட ஹேரும் சூப்பரான ஒரு ஹெல்த்து அழகாகவும் இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்குது. தொடர்ந்து நம்ம நிறைய டிப்ஸஸ் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஹேர் க்ரோத்து சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய், அதாவது உங்களுக்கு எந்த நெல்லிக்காய் கிடைச்சதுனாலும் ஓகே. பெட்டரான நெல்லிக்காய் இது அப்படின்னாக்கா, உங்களுக்கு மரநெல்லிக்காய் கிடைச்சது அப்படின்னா இன்னும் பெட்டராகவும் இருக்கும். இல்லை எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஓகே, பரவாயில்ல, அதுலேயும் இருக்குது இல்லைங்களா. அந்த நெல்லிக்காய் ப்ளஸ் வந்துட்டு அது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதாவது நாங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னென்னலாம் ஆட் பண்ணி நீங்கள் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, செம்பருத்தி இலை ப்ளஸ் வந்துட்டு செம்பருத்தி பூ. செம்பருத்தி இலைலாம் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு வீட்டில் வந்து செம்பருத்தி செடி வந்துட்டு வச்சாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அதாவது சாமி ஃபோட்டோஸ்க்கு போடுவாங்க அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் செம்பருத்தி செடியில் வச்சுருப்பாங்க. செம்பருத்தி இலை ப்ளஸ் வந்துட்டு செம்பருத்தி பூ, அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோகனட் ஆயில், இது மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது கலர்ஸ் கண்டிப்பாக தெரியும். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தலையில், நான் எந்த இதுவுமே ரெமெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் வந்துட்டு நம்மளுக்கு ஆயில் ஐட்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கேன் இல்லைங்களா. எதனால் அப்படின்னாக்கா, ஆயிலோட சேர்ந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த ரெமெடியும் வந்துட்டு நம்மளோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு தலையில் ஆயில் இருக்கணும். இதுக்கப்புறம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த ஆயிலை வந்து நம்ம ஃபுல்லாக இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes மட்டும் நீங்கள் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் போய் ஹேர் க்ரோத்தாக சூப்பராக ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.